எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலை பொழுதிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். சங்கீதம் 56வது அதிகாரம் 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அநேகர் பலவிதமான பயத்தினாலே பயந்து போய் கலங்கி போயிருக்கிறார்கள். சிலருக்கு மரணம் எப்பொழுது வருமோ நமக்கு என்கிற ஒரு பயம், கடன்காரன் வந்து நிற்கிறதை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம், அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், சிலருக்கு தன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களை குறித்து பயம். ஈவன் சிறு பிள்ளைகளை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், ஹோம்ஒர்க் முடிக்கவில்லை, ஆசிரியர்களுக்கு பயப்படுகிறோம் என்பார்கள். இப்படி மனிதர்களுக்கு பயம் 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பயத்திலே நாம் எப்படி வெற்றி கொள்வது என்று இங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எப்பொழுதெல்லாம் நமக்கு பயம் வருகிறதோ அப்பொழுது நாம் ஆண்டவரை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய பயங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் மேலானவர். நீ எதை குறித்தெல்லாம் பயப்படுகிறாயோ அந்த பயங்களை எல்லாம் நீக்க வல்லமையுள்ளவர். இங்கு தாவீது தன்னுடைய அனுபவத்தை எழுதி கொண்டு வருகிற பொழுது இப்படித்தான் எழுதுகிறார். சத்துருக்கள் அவனை நாள்தோறும் விழுங்க பார்க்கிறார்களாம், அதனால் அவனுக்கு ஒரு பயம் வருகிறது. இப்படி நீங்கள் பார்க்கும்போது அந்த அதிகாரம் முழுவதும் அநேக அவர்கள் அவனுக்கு தீங்கு செய்வதே ஒரு தொழிலாக வைத்து அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவனுக்கு தன்னுடைய உயிர் எப்பொழுது போய்விடுமோ, எப்பொழுதை கொன்று விடுவார்களோ என்ற பயத்தோடு கூட அவன் காடு மலைகளை ஏறி திரிகிறான். அப்பொழுதுதான் இந்த சங்கீத பகுதியை எழுதுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் ஒருவேளை அப்படி இருப்பீர்களானால் இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். ஆராய்ச்சியாளர்கள் ஒரு காடு மலைப்பகுதியில் சென்று ஒரு ஆராய்ச்சியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த மலையின் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு பாறையின் பின்பு ஒரு மூலிகை இருக்கிறது. அதை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் வரும்போது பெரியவர்கள் போக முடியாது, சின்னவர்களை மட்டும்தான் ஒரு கயிறு கட்டி இறக்குகிறது போல அந்த இடத்துல இருந்தது. அதனால் ஒரு சிறுவனை அங்கிருந்து அழைக்கிறார்கள். அந்த சிறுவனை கயிறு கட்டி இறக்குவதற்காக அவன் அழைக்கப்பட்டான். அவனோ, நீங்கள் யார் கையை பிடித்தாலும் நான் இறங்க மாட்டேன், என்னுடைய தகப்பனார் வந்து கயிறை பிடித்தால் தான் இறங்குவேன் என்று சொல்லி அவன் சொன்னான். எதற்கு என்று அவனை கேட்டபொழுது, என்னுடைய தகப்பனார் பிடித்தால் என்னை காப்பாற்றுவார் என்கிற தைரியம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி சொன்னான். ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பிடித்து கொண்டிருக்கிறதுனால் நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. எப்பொழுதெல்லாம் நமக்கு பயம் வருகிறதோ அவரை நம்பினால் மட்டும் போதும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.